இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே யோசனை. வீட்டில் இருந்த 2 உருளைக்கிழங்கு ஒரு முட்டையை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு சைட் டிஷ் கூட தேவையில்லை, சும்மா அப்படியே ரோல் பண்ணி சாப்பிடலாம். இதை அப்படியே கட் பண்ணி உங்க கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ்க்கும் பேக் பண்ணிடலாம். வேக வச்சிருக்க 2 உருளைக்கிழங்க நல்லா மேஷ் பண்ணி எடுத்தாச்சு. அதுலேயே ஒரு முட்டையும் உடச்சி ஊற்றிட்டேன். நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, சீஸ் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட என்ன சீஸ் இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அது கூடவே கோதுமை மாவு, தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு போல நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுல நீங்க உருளைக்கிழங்கு முட்டை 2 சேர்த்துக்கிறதுனால டோ ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஸோ சப்பாத்தி போல தேய்ச்சி எடுக்க வேண்டியதான். இதுல நீங்க சில்லி ஃபிளேக்ஸ் அப்படி இல்லைனா சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்பைசியா வேணும் அப்படின்னா. குட்டி சாப்பிட்றதுனால நான் எதுவுமே சேர்த்துக்கல. நல்லா மெல்லிஸா தேய்ச்சி எடுத்து சப்பாத்தி யூஸ்வலா போடுற மாதிரி போட்டு எடுத்துக்க வேண்டியதான். ஆயில் ஸ்கிப் பண்ணிட்டு பட்டர் அது கூட கார்லிக் இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணா இன்னுமே நல்லா டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதை நீங்க சும்மாவே ரோல் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களோட லஞ்ச் பாக்ஸ்க்கு இல்லை பிரேக்ஃபாஸ்ட்க்குலாம் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டா இருக்கும்.